ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கன்ஸ்ட்ரக்டானா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுன்னு பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டாருங்கிறது ஒரு ஸ்பெஷல் மெத்தட். இது நம்ம கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது கால் ஆகிடும். ஒரு ஆப்ஜெக்ட்க்கு தேவையான இனிஷியல் வேல்யூவை செட் பண்ணுறது தான் இதோட வேலை. இங்கே நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இனிட்டில் இருக்கிற பெராமீட்டருக்காக நான் இங்கேருந்து வேல்யூ பாஸ் பண்ணுறேன். அப்புறம் அந்த நேம் ஏஜை நான் ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறேன். இங்கே ஏன் செல்ஃப் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, செல்ஃப்னா கரண்ட் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். ஒன்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளே ஒரு வேரியபிள் செட் பண்ணியாச்சுன்னா அது கிளாஸுக்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தடுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது காமனான வேரியபிள். இங்கே நம்ம ஷோங்கிற மெத்தடுக்குள்ளார ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணாமல் கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற வேரியபிளை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதை நம்ம எங்கே மெயினாக யூஸ் பண்ணுவோன்னு பார்ப்போம். நம்ம டைப் கேஸ்டிங் பண்ண யூஸ் பண்ணுற இன்ட்டு லிஸ்ட்டுங்கிறதெல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்டார். பைத்தானில் எல்லா டேட்டா டைப்பும் ஒரு கிளாஸாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்ணும்போது நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்ட்டுங்கிறது கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்ணி அதுக்குள்ளே போய் 10ங்கிறத செட் பண்ண, அதுக்கப்புறம் அந்த வேல்யூவை அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற வேறு மெத்தட் அதை டைப் கேஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டார் ஒர்க் ஆகுது.